இப்படி ஒரு முறை வாழ்ந்து பார்த்தால் என்ன? நம்மை சிந்திக்க வைத்துவிட்டார் இந்த பெரியவர். வீட்டு முற்றத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் இடது கையை தலைக்கு கொடுத்து கண்மூடி படுத்திருந்தார் முனியாண்டி. வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் வலிகளையும் தாண்டி வந்தவர்தான் என்றாலும் இந்த அளவு சோர்ந்து போனதே இல்லை. அவர் மனதுக்குள் மட்டுமல்ல, வீடே மயான அமைதியை தான் தாங்கி நின்றது. இதுவரை நேர்கோட்டு பயணமா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு பாக்கியா நீட்டிய காப்பியோட வேலைக்கு கிளம்பி போவார் மனுஷரு. போனவரை தேடி மதியம் சரியாக 1 மணிக்கு சாப்பாடு வந்துடும். நைட்டு முனுசாமி வீடு வந்து சேரணுன்னா மணி 10-10:30 தாண்டிடும். பகல் முழுசும் அந்த குடும்பத்துக்கு தூணாக இருந்து பார்த்துக்கிறது அவரோட மனைவி பாக்கியா தான். முனியாண்டியோட பெற்றோர் உயிரோட இருக்கிற வரை அவங்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா. அவங்க காலத்துக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள முழு பொறுப்பையும் எடுத்து திறம்பட செய்தா. அவங்க பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டது நம்ம பாக்கியா தான். அதனால தான் முனுசாமியால் எந்த இடையூறும் இல்லாமல் தொழிலில் வளர்ச்சி அடைய முடிஞ்சுது. நடுத்தர வாழ்க்கை முறைனாலும் முனியாண்டி குடும்பம் சந்தோஷமாக வாழ காரணமாக இருந்ததே அவரோட மனைவியால் தான். எதுவுமே இல்லாமல் இந்த ஊருக்கு அவங்க வந்தபோதும் சரி, 10 ஆள் வச்சு சம்பாதிக்கும் இந்த காலத்துலேயும் சரி, நம்ம முனியாண்டிக்கு பக்கபலமாக இருக்கிறது நம்ம பாக்கியா தான். இல்லாமல் வெறுங்கையோட வீட்டுக்கு வரும்போதும் அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா. கை நிறைய பணத்தோடு வரும்போதும் அதே சந்தோஷத்தோடு வரவேற்றா. பாக்கியா ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. கணவர் கொண்டு வரக்கூடிய சொற்ப பணத்துலேயும் அழகாக குடும்பம் நடத்தினா. அதிகம் பணம் வந்தபோதும் சாதாரண வாழ்க்கையில் வாழ பழக்கினா. அதனால தான் முனியாண்டியோட வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னேற்றம் அடைஞ்சுது. முனியாண்டியும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒத்த காசு எடுத்து வைக்காம முழுசாக மனைவி கையிலே கொண்டு வந்து கொடுத்துடுவார். இப்படியே தான் அவரோட வாழ்க்கை இதுவரை நடந்திருக்கு. அப்படி வாழ்ந்த மனுஷருக்கு நாளை முதல் வாழ்க்கையில் அப்படி ஒரு துணை இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி உடஞ்சி போவார். அப்படி ஒரு மனநிலையில் தான் இப்போது நம்ம முனியாண்டி இருக்கார். எங்கே போகவும் தோணலை, யாரை பார்க்கவும் பிடிக்கல. மனைவி ஞாபகங்களே வந்து வந்து போகுது. சட்டுன்னு ஒரு எண்ணம், நாளைக்கு முதல் தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது? நினைவே அழுகையை கூட்டியது, கூடவே சிந்தனையையும் தூண்டியது. இப்படியே இருந்தால் பலம் ஒன்றும் இல்லை என்பது புரிய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அந்த நாற்காலியை விட்டு எழுந்தார். நாலா பக்கமும் ஆளுக்கொன்றாய் தன் குடும்பம் கவிழ்ந்து கிடக்க கண்டதும் மெல்ல துக்கத்தை மறந்து அவர்கள் அருகில் வந்து பேச ஆரம்பித்தார். ஒரு வழியாக அவர்களை எழும்ப வைத்து கிச்சனுக்குள் அனுப்பி வைத்துவிட்டு விழிகளை தாண்டி வழிய துடித்த கண்ணீரை குழந்தைகள் பார்த்து விடாதவாறு புறங்கையால் தட்டி தள்ளி விட்டுவிட்டு வெளியே வந்தார். தன் மனைவி தன்னை மட்டும் தனியாக தவிக்க விட்டு செல்லவில்லை. தன் குடும்பம் மொத்தத்தையும் என்னை நம்பிவிட்டு சென்றிருக்கிறாள். அவள் இடத்திலிருந்து இனி தான் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உறுத்த நேரே அவர் தோழர் வீட்டை நோக்கி நடந்தார். இவர் போன நேரம் அந்த தோழர் வீட்டில் இல்லை. வழிதெரியா படகில் பயணம் செய்தது போல குழம்பி போய்தான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். 1 மாதம் 2 மாதம் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தான் தடுமாறினார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருள் ஒரு தெளிவு பிறந்தது. அந்த தெளிவுக்கு பின் அவரில் பல மாற்றங்கள் தெரிந்தது. தனி ஒரு ஆளாய் தன் குடும்பத்தை தாங்க முடிவெடுத்தார். பாக்கியா போல் தன்னால் திறம்பட செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவாவது செய்தாக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். அன்றே தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வரம் தேட ஆரம்பித்தார். இதற்கு மேல் தாமதிக்கக்கூடாது என்றெண்ணி அடுத்தடுத்து நல்ல வரனாக பார்த்து தன் சக்தியை பொறுத்து திருமணம் செய்து வைத்தார். மகன்கள் வாழ்விலும் நல்ல ஒரு குணவதியாக தேர்ந்தெடுத்து தன் முழு சேமிப்பையும் செலவு செய்து சந்தோஷமாக திருமணம் முடித்தார். நாட்கள் விரைவாக சென்றது. திருமணம் முடித்த போதே கையில் இருந்த அனைத்து சேமிப்பும் கரைந்து விட்டது. என்றாலும் அதன் பிறகு வந்த நாட்களில் அவரின் உழைப்புக்கு கிடைத்த பணத்தையும் தனக்கென வைத்து கொள்ளாமல்
அனைத்தையும் தன் பிள்ளைகளின் வாழ்வில் வந்த பிரச்சனைகளுக்காக செலவு செய்து அவர்கள் கஷ்டங்களில் தோள் கொடுத்து உதவினார். ஒவ்வொரு நாள் அவரின் உழைப்பையும் அவர் பிள்ளைகளின் வாழ்விற்காகவே செலவு செய்ததை பார்த்த அவரின் மூத்த மகன் அவர் அருகில் வந்து, அப்பா, உங்களோட மொத்த சேமிப்பையும் எடுத்துட்டீங்க. இப்போ சம்பாதிக்கக்கூட பணத்தையாவது எங்களுக்காக செலவு செய்யாமல் உங்களுடைய தேவைக்கு சேமித்து வைங்கப்பா. அது அது கடைசி காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்றதும் முனியாண்டி முகத்தில் புன்னகை ஒன்று வெளிப்பட்டது. நீங்கள் தாண்டா துணையாக இருக்கணும். இந்த பணம் எப்பவும் வயசான பிறகு பயன்படாது. அதை பயன்படுத்தக்கூட நீங்கள் தான் வேணும். அப்பா என் காலத்தில் உங்களை உயர்த்தி விட்டுட்டா என்னுடைய இயலாமை காலத்தில் நீங்கள் எங்களை தூக்கி பிடிக்க நினைக்கணும். அதாண்டா வாழ்க்கை. இந்த பணம் எனக்கு எந்த வழியிலையும் பயன்படாதுப்பா. அப்பா, இருந்தாலும் உங்களை நம்பி கொஞ்சமாவது எனக்கு தேவையானது அந்த பெட்டியில் இருக்குப்பா. எனக்கு அது மட்டுமே போதும். நீங்கள் எல்லா வசதியையும் பணத்தையும் வச்சு உன் அம்மா வாழ்ந்தது போல் அன்பாக, பொறுமையாக, பொறுப்பாக, சந்தோஷமாக வாழணும். எனக்கு அது ஒன்றுமே போதும். உங்கள் சந்தோஷத்தில் தான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது. எதை கொடுத்தா என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குமோ அது என்கிட்ட இருந்தால் அதை நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அதை வச்சு உங்கள் எதிர்காலத்தை அழகாக்கி சந்தோஷமாக வாழணும். உன் அப்பனுக்கு அது ஒன்றே போதும் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் தன் அனைத்து சொத்தையும் மகன் பேருக்கு மாற்றி எழுத வக்கீலை வர சொல்லி இருந்தார். இதை அறிந்த அவர் நண்பர் தடுத்தார். முனியாண்டி, தப்புடா, தப்பு. இந்த காலத்தில் யாரையும் நம்பாதடா. குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தான். இருந்தாலும் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் மாறி போகிறாங்கன்னு தான் நாம் தினமும் பார்க்குறோமே. ஒரு சொத்தையாவது உன் பேருக்கு வச்சுட்டு மீதி சொத்தை உன் மகன்கள் பேருக்கு எழுதுடா. வீடு மட்டுமாவது உன் பேரில் இருக்கட்டும். புரியாமல் நடந்த எத்தனையோ பேர் இப்போ நடுத்தருவில் நிற்கிறாங்க. இப்போதும் முனியாண்டியின் உதட்டில் புன்னகை ஒன்று தவிழ்ந்தது. உன்னோட பதட்டம் எனக்கு புரியுதுடா. சொத்தை என் பேரில் வச்சுட்டேனா நான் நல்லா வாழ்ந்துடுவேனா? அதை பிச்சு தின்னவா முடியும்? இப்போ எல்லாருமே இப்படி தான் நினச்சிட்டு பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை இந்த சொத்துக்கு கொடுக்கறதால தான் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையை விட சொத்து பெருசுன்னு பிள்ளைகளும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வான்னு பைபிளில் ஒரு வசனம் வரும். அதை நாம் நாள்தோறும் தவறாமல் படிப்போம். ஆனால் செய்யும் போதும் மறந்துடுறோம். அவங்க நம்மளை பார்த்துக்கலன்னா நாம் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். என் பாக்கியம் இருக்கிற வரை அவங்கள ஒழுங்காக தான் வளர்த்தா, புரிஞ்சு நடந்தா அவங்களுக்கு தான் நல்லது. அது சரிடா, அதுக்காக சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு எப்படிடா? உனக்காக எதுவும் வேணாமா? கேசவா, எனக்கான பொக்கிஷம் அந்த பெட்டியில் இருக்குடா. நீ நினைக்கிறது போல என்னை யார் கைவிட்டாலும் அது என்னை காப்பாற்றும். அப்ப சரிடா. மன நிறைவோடு வெளியேறினார் அவர் தோழர் கேசவன். அன்று தன் மனைவியின் 10வது நினைவு நாள். ஊரையே கூட்டி விருந்து வைத்தார் முனியாண்டி. மனைவியின் நினைவாக 10 வயதான ஜோடிகளுக்கு துணி எடுத்தும் கொடுத்தார். மன நிறைவோடு எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டு சாய்வு நாற்காலியில் வந்து அமர்ந்தார். மனம் முழுவதும் நிறைவாயிருந்தது. தன் முன் வந்து நின்ற பேர குழந்தைகளை வாரி அணைத்து முத்தமிட்டார். கொஞ்சி பேசி துள்ளி குதித்து விளையாடினார். முறுக்கேறிய மீசியை பிடித்து இழுத்த அவரின் இளைய மகனோட 2 வயது குழந்தையை எடுத்து தோளில் வைத்து சுற்றினார். பிறகு வேஷ்டியில் முடித்து வைத்திருந்த கடலை மிட்டாயை எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் பங்கு வைத்து கொடுத்தார். பின்னர் வீட்டுக்குள் சென்று ஒரு துணிப்பையை எடுத்து வந்து, இது உங்கள் பாட்டியோட நகை. பாட்டி நகை பேத்திக்கு தான் சொந்தம். இதை எல்லாரும் எடுத்துடுங்க என கொடுத்து விட, இதை கவனித்த அவரின் மூத்த மகள், அப்பா, நாங்கள் எல்லாருமே வெளியூர்லேயும் வெளி மாநிலத்துலேயும் வச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் அம்மாவோட துணை இல்லாமல் தனியாக இங்கே இருக்கீங்க. கொஞ்சம் பணத்தை வங்கியில் போடுங்கன்னு சொன்ன போதும் நீங்கள் கேட்கல. ஒரு சொத்தையாவது வச்சிடுங்கன்னு சொன்ன போதும் மறந்துட்டீங்க. இந்த நகையாவது இருக்கட்டுமேப்பா.
ஆபத்து காலத்தில் அது உதவல. அம்மா, ஆபத்து காலத்தில் இந்த நகை உதவாதும்மா. நீங்கள் தான் உதவணும். நகையும் பணமும் இனி எனக்கு எந்த வகையிலும் பயன்படாது. இதோட உதவி எனக்கு தேவைப்படும் வரை என்னால் சம்பாதிக்க முடியும். எனக்கு எப்போ சம்பாதிக்க முடியாதோ அப்போ இதால் எனக்கு உதவ முடியாது. நீங்கள் தான் உதவணும். அதுவரை என்னை அந்த பெட்டி பார்த்துக்குமா என்றதும் தந்தை சுட்டி காட்டிய இரும்பு பெட்டியை பார்த்த பின் மன நிறைவோடு புன்னகைத்தாள் அவரின் மூத்த மகள். 2 நாட்கள் இருந்துவிட்டு எல்லாரும் ஊருக்கு சென்று விட்டனர். வருடத்திற்கு 1 முறை 2 முறை என எப்பவாவது ஊருக்கு வருவது வழக்கம். அந்த நாட்களிலெல்லாம் அந்த மனிதர் குழந்தைகளிடம் சந்தோஷமாக வாழ்ந்து தானும் சந்தோஷப்பட்டு கொண்டார். நாட்கள் வேகமாக சென்றது. ஒரு நாள் அந்தி வேளை. சூரியன் தன் கதிரொளியை தனக்குள் அடக்கி துயில் கொள்ள தயாரான நேரம். ஊரிலிருந்து அந்த செய்தி அலைபேசி வழி காற்றலையில் தவழ்ந்து வந்தது. கேசவன் தான் பேசினார். அப்பா அப்பா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருடா. இந்த செய்தி எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்தது. காரணம், அவர் யாரையும் பழித்துரைக்கவில்லை, யாரையும் அவமானப்படுத்தவும் இல்லை, அவர் யாரையும் சங்கடப்படுத்தவும் இல்லை. சுட்டி குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவாக இருந்தார், மருமகள்களுக்கு நல்ல மாமனாராக இருந்தார், மகன்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்தார், மருமகன்களுக்கு நல்ல நண்பனாக இருந்தார், தான் பெற்ற மகள்களுக்கு நல்ல சுமைதாங்கியாக இருந்தார். அவர்கள் அத்தனை பேரையும் வாழ வைத்து அதில் அவரும் மன நிறைவோடு வாழ்ந்தார். எனவே எல்லா குடும்பத்தினரும் உறவினர்களும் தத்தம் பணிகளை விட்டுவிட்டு வலியோடு வண்டியேறினர். 10 மணிக்கு ஒரு குடும்பம், 11:30க்கு ஒரு குடும்பம், 2 மணிக்கு, 4 மணிக்கும் 6 மணிக்குமாக வந்து சேர, இளையவன் மட்டும் அவர் உடலை எடுத்தபோது வந்து சேர்ந்தான். வளர்த்த அப்பா, தன்னுடைய பொறுப்பை கடமையை உணர்ந்து செயல்பட்ட அப்பா, நமக்காகவே வாழ்ந்த அப்பா, நல்ல படிப்பினைகளையும் பண்புகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் சொல்லித்தந்த அப்பா, திருமணம் முடிந்தும் தன்னை விட்டு பிரிந்து போன பிறகும் நிறமாறா அன்பாக குழந்தைகளின் கஷ்டம் அறிந்து செயல்பட்ட அப்பா, யாரையும் மனம் நோகச் செய்யக்கூடாத மனிதர். ஊரே அழுதது. தம்பி, உன் அப்பா தான் என் மகனுக்கு வேலை எடுத்து கொடுத்து இருண்டிருந்த என் குடும்பத்துக்கு ஒளியேற்றினாருப்பா. அவரோட நல்ல மனசுக்கு அவர் மக்கள் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வீங்க. தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் அலைஞ்சோம்ப்பா. அப்போது உன் அப்பா தான் முன் வந்து கொடுத்தாருப்பா. அவர் ஆன்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்ப்பா. இப்படி வந்தவர்களின் வாயிலிருந்தெல்லாம் அமுத மொழியை கேட்டுவிட்டு தான் அந்த ஆத்மா இறையடி சேர்ந்திருக்க வேண்டும். கேசவனுக்கு அந்த நொடி முனியாண்டியின் வார்த்தை நினைவிலையில் வந்தது. கேசவா, பிறக்கும்போது நாம் அழணும், இல்லைன்னா தப்பாயிடும். இறக்கும்போது ஊரே அழணும். அவன்தான் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். கேசவனுக்கு புரிந்தது. ஆம், அன்று அந்த ஊரே அழுதது. அவர் யார் பணத்தையும் வஞ்சிக்கவில்லை, எந்த பணத்தையும் தன்னுடன் வைத்துக்கொள்ளவும் இல்லை, கேட்டவர்களுக்கு முகம் சுளிக்கவில்லை. அன்றும் வாழ்ந்தார், இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். ஊரே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது. எல்லா சம்பிரதாயமும் முடிந்து அனைவரும் பேசி கொண்டிருந்தனர். அப்பாவோடு வாழ்ந்தாலும் அவரை ஊர் மக்கள் புகழக் கேட்டதும் அவருக்கு பிள்ளைகளாக பிறந்ததை நினைத்து மகிழ்ந்தனர். அவர் மேல் இன்னமும் மதிப்பும் மரியாதையும் கூடியது. அந்த நேரம் சரியாக அவர் மூத்த மகனின் பார்வை அந்த பெட்டியில் விழுந்தது. ஒவ்வொரு முறை பேசும்போதும் அப்பா அந்த பெட்டியை காட்டியே பேசுவார். அவர் உயிரோடு இருக்கும் வரை அதை அவரை தவிர வேறு யாரும் தொட்டதில்லை. அப்பா செலவு செய்து போக மீதி ஏதாவது வைத்திருக்கிறாரா என்ற எண்ணத்தோடு தான் அந்த பெட்டியை கீழே எடுத்தான் மூத்தவன். அதே நேரம் எல்லார் கண்களும் அதன் மேலே இருந்தது. பொதுவில் வைத்துதான் பெட்டியை திறந்தான். உள்ளே அவர் மனைவியின் படமும் தான் முடி சவரன் செய்ய பயன்படுத்தும் கத்திரிக்கோலும் பிற பொருட்களும் மட்டுமே இருந்தது. அப்பா தங்களுக்கு சொல்லி சென்ற பாடம் இப்போது எல்லாருக்குமே புரிந்தது. பார்த்த அத்தனை பேரின் மனமும் நெகிழ்ந்து போனது. அவர் வாழ்ந்தார், கடைசி நொடி வரை வாழ்ந்தார். தனக்கென எதுவும் வைக்காமலே சந்தோஷமாக வாழ்ந்தார். பிறரையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்தார். இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து
அதில் தன் சந்தோஷத்தை எடுத்து வாழ்ந்தார். இன்றும் வாழ்வார். எல்லார் மனங்களிலும் வாழ்வார். அவர் வாழ்வு இங்க பல பேருக்கு பாடமானது. இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் தான். பணம் தேவைதான். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. சேர்த்து வைக்கும் செல்வம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தராது. கொடுத்து வாழும் செல்வம் எப்போதும் அமைதியை நம்முள் விதைத்துச் செல்லும். உறவுகளை நேசிப்போம். உண்மையான நேசத்தோடு வாழ்வோம். நன்றி.